நிச்சயமா மக்கள் சொல்லணும். ஏன்னா அது சின்ன யாருன்னு பார்க்காம அது கதைகளோட ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா உதாரணமா வாழையை சப்போர்ட் பண்ண வாழையை தனது சொந்த கதையா மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருமே டீம் சார்பா நன்றி. வாழை கேட்க எல்லாம் ஓகே தான் இல்ல நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்ட் காலனி தங்கராஜ் ஹவுஸ்லயே போச்சு. சோ உண்மையை சொன்னா பிளான் பண்ணது ஒரு ஷோல தான் வாழை பிளான் பண்ணிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. சோ சின்ன தேட்டர்ல ஒரு ஷோ கொடுத்த படம் இப்ப பெரிய தேட்டர்ல 5 ஷோ திங்கக்கிழமை இருக்கு. நடக்கல என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கிறேன். சொல்லியா பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ 10 டேஸ் கழிச்சு கால் பண்ணேன். ஆஃபீஸ் நீங்க சொன்னதில்லை பதிவு பண்ணல. அப்புறம் அவன் பார்க்க போயிருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு டயர் வண்டி போட்டு சேஞ்ச் பண்ணேன். ஏன் அன்னைக்கு அந்த ரூட்ல யாருமே இல்லை, நானும் அவங்க மட்டும் தான் இருக்கோம். அப்போ நான் இந்த ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் எனக்கு சொன்ன அவசியம் எனக்கு ரோட்ஸ் நான் பண்றதா போயிட்டேன். இப்போ நான் பெருசா எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவேன். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு நான் மேலே கேட்டுருந்தேன். சார் வாழை பார்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது. நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப எப்பவுமே நான் பேசிக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் அந்த முத்தத்துக்கும் மௌனத்துக்கும் நிலையில நிறைய வார்த்தை இருக்கு. ஏன்னா நான் வெளியில் அப்பவே நிறைய விஷயம் பேசிக்கிறதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தை மணிரத்னம் சார் வந்து அவ்வளவு இயக்குனருடைய படத்தை வந்து பேசுறதே இல்லை. படத்தை பத்தி ரொம்ப பேசுறது நான் எனக்கு எப்பவுமே பேசுவேன். எல்லா வெளியே பேசிக்கிட்டேன். எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்ப பேசிக்கிறேன். எங்கேயாவது எதிர்ச்சியா சந்திச்சோம்னா சார் இப்ப வரக்கூடிய படங்கள்ல வந்து மலைப்பாடங்கள் யூஸ் பண்றது ரெண்டாயிட்டு வருது. அதே மாதிரி வாழைப்படத்திலையும் ஏவோட மியூசிக் பயன்படுத்திருக்கு. சமீபமாக காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அவங்க ரைட்ஸ் யூஸ் பண்றோம்னா அந்த ரைட்ஸ் பக்காவா பாட்டு சும்மா யூஸ் பண்ணல. அந்த பாட்டு நான் டான்ஸ் ஆடல. அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப சாங்கா தெரியும். பழைய சாங்ஸ் வாழ்க்கை ஒரு நாளை மாற்ற பாடத்தில் நிறைய பழைய கதையை எடுத்தும்போது அந்த பாடலுக்கு முக்கியமான வேல்யூ கிடைச்சிருக்கு. பாட்டு வந்து முக்கியமான பாட்டு. அது எப்படி பார்க்கப்படுது தெரியல. ஆனா எனக்கு அது எப்பவுமே ஒரு பெயினான பாடல். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாள்ல அப்படிதான் நடந்துச்சு. அதனால பாட்டை யூஸ் பண்ண அது பக்காவா யாருக்கு ரைட்ஸ் வாங்கி வெற்றி கிடைச்சிருச்சா? ஆஃப்டர் ரிலீஸ் வந்து கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட் புத்தகங்கள் தான் அதிகமாக நிறைய பேர் பேசல. கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் பேசல. எல்லாத்தையும் போன்லையும் சரி நேர்லையும் சரி அமைதியும் ரொம்ப நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெருசா கான்டெஸ்ட் மூணு படத்துக்கு மாதிரியான உரையாடல் இது அப்படி இது ஷார்ட் அப்படி அந்த ஷார்ட் அப்படி யாருமே பேசுறது எல்லாருமே லவ் மாறின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். பேசணும். ஆரஞ்சு தன்னை வந்து ட்ரெய்லர் லான்ச்ல வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. பரியேறும் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்களும் வந்து சொல்லியிருப்பீங்க வாழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதையில புரிஞ்சுக்குவாங்க, என் வழியை புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய மாரி செல்வராஜை நாங்க ஸ்ட்ராங்கா பார்க்க முடியும். நான் பிளான் பண்ணப்பட்டது கதை கண்ணன் வந்து ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ. அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ண பக்கவா பண்ணணும்ல பண்ணது இல்லை. வாழை இது ஒரு கதை ஓகேங்களா. அந்த மனிதர்கள் சரி வந்து சின்ன பையன் கதை கதை இருக்காது அப்படின்னு அவங்க என்ன நினைப்போ அதான் கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு தான் என்ன பண்ணது. அந்த கதையோட நீட் அந்த கதையோட தேவையை வந்து அதான் டிசைட் பண்ணுது.
பரியன்மாள் அப்படியே அப்படி இல்லை. கர்ணன் ஒரு குருவோட யுத்தம், ஒரு குருவோட சண்டை, அதுல ஓலம் அப்படின்னு காமனா அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. எந்தெந்த கதைக்கு தேவைப்படுறது, எந்தெந்த எமோஷனல், எந்தெந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்ப்பு தேவைப்படுதோ அதை செஞ்சு அவங்க அது நான் கரெக்டாக நடக்காது. ஒருவேளை நானே கரெக்டா கூட ஆட்சி சொல்லிக்க மாட்டாங்க, சொல்லிக்க மாட்டாங்க. இதுல இந்த நடந்திருக்கவங்கள இது ஏன் நடக்குது கேட்பாங்க ஆடியன்ஸ். சரிங்களா? யாரும் பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாம ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாம விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம திரைக்கதை தான் தீர்மானிக்கும். மாமன்னனுடைய நாயகர் வருங்கால துணை முதல்வர் இளைஞர்கள் அமைச்சர் இந்த படத்தை பார்க்கறதுக்கான சொன்னாரா? பார்க்க அவரை பத்தி எதுவுமே வரல. மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் வருது. அவர் என்ன பேசினாரு? அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதான் யார் கவனிக்கல இருக்கீங்க. மாமன்னன் ரிலீஸ் ஆனப்போவே, மாமன்னன் ரிலீஸ் ஆன முன்னாடியே ரிலீஸை ட்வீட் போட்டுப்பாரு. உங்களோட வாழ்க்கையில சிறந்த படம் வாழை போட்டுப்பாரு. நீங்க பார்க்கல, அன்னைக்கு பார்க்கல. முதல்ல வாழையை பத்தி ட்வீட் போட்டது ரிலீஸ் ஆகுது. படத்தை ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தாரு. இதுக்கப்புறம் மியூசிக்கா வந்து ஒரு டைம் பார்த்தாரு. இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு. அவருக்கு வாழை மாமன்ன போய் வாழை ஷூட்டிங்கே வந்துட்டாரு. அவரை காப்பி பண்ணி வச்சாரு. அவரு என்ன பேசிட்டாரு. விஜய் சார் கிட்ட கேட்டு பாருங்க, ட்வீட் போட்டுருப்பாரு. விஜய் சார் கிட்ட ஏதாவது வாழ்த்து இல்ல படம் பார்த்தா கூப்பிடுவேன். கலகலப்பான படம். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் கலகலப்பு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் நான் கலகலப்பா இருந்தாலும் கலகலப்புலயும் ஏதோ ஒன்று நடந்துருக்கு. ஒரு ஜாலியா இவங்க வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான். பட் அது இருக்குல்ல, அதுதான் அவங்க மாத்து. அதனால தெரியல, எனக்கு ஆசை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படுறேன். அதுக்கப்புறம் நடக்குது. இது வரைக்கும் எவ்வளவு என்ன ஜேர்னல்ல படம் பண்ணாலும் ஒரு நேர்மையான ஆசை. படங்களுக்கு பாதிப்பு ஆனா வாழையில எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறது ரேர். இந்த மாதிரி ஆட்கள் ஆக்சுவலி நல்ல படம் தான். அடிமட்டத்தோடு எரிச்சு எல்லா கடைகள் தாண்டி எல்லா வழியும் தாண்டி அவனே வந்து மோதி நிற்கும் போது அவனுக்கு அவனோட முதல்ல அவனுக்கு எதிர்ப்பு வந்து ஹெவியா தங்கிப்போ அந்த கடைகளை தான் சொல்லி இது அவனுக்கு ரொம்ப அவனை போட்டு கசிக்கிட்டு அந்த நிலை சொல்லி அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஆனா